12 பேருக்கு சார் மொத்த ஃபீஸை கட்டிட்டார். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி 3 வருஷம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி ஃபீஸ் கட்டின பசங்களில் 4 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டப்போ ஒரு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. எல்லாம் ஏழப்பட்ட பிள்ளைங்க சார், ஒருவேளை அவங்க படிக்க முடியாமல் போனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே போயிடு சார், யாருமே படிக்காமல் போயிடுவாங்க அப்படின்னா எனக்கு அதுதான் மனசில் ஊர்த்துச்சு. அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நீயே நான் ஷோக்கு வந்தோம். அதை தான் முதல் கடவுளாக கோபிநாத் சாரை நாங்கள் பார்த்தோம். முதல் டைமாக அந்த பொண்ணு 3 வேளை சாப்பாடு இல்லை, 3 வேளை சாப்பாடு இருந்தாவே நாங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லிச்சு. அந்த கோபிநாத் சார் சொன்ன வார்த்தை, இவர் இந்த பாப்பா திவ்யா அவர்கிட்ட பேசினதோ உலக நாடகம் ஃபுல்லாக தெரிஞ்சு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கடத்தை பூரா தீர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்ப நான் புதுசாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் தொடர்ச்சியாக 4 ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி விளையாடி இருக்கோம். இப்போவும் அழகப்பா யூனிவர்சிட்டியில் நடந்த தென்னிந்தியா அளவில் நடந்தது சவுத் இந்தியான்னு, அதில் ஜெயிச்சு திருப்பி ஆல் இண்டியா குவாலிஃபைடு ஆகிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இருந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 வருஷத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே சேலம், ஈரோடு, மதுரை இல்லாத பட்ட பசங்களாம் என்னை கான்டாக்ட் பண்ணி உங்கள் கிளப்பில் சேர்ந்துக்குவேன், எனக்கு ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னுவாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட மாட்டாங்க. நல்லா நேஷ்னல்ஸ் பிளேயர் இருந்தால் மட்டும்தான் கொடுக்குவாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு 12 சீட்டு கொடுத்தாங்க. எங்கள் ஆவடியில் சஞ்சய் வந்து எனக்கு ஜெயிச்சு கொடுங்க, உங்களுக்கு 12 பேருக்கு ஃப்ரீ சீட்டு கொடுக்குறேன், ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் தான் ஃப்ரீ சீட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடாப்பா திருப்பி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தா? ஆனால் விஜய் டிவியில் வந்ததுனால தான் கோபிநாத் சார், சரி கோபிநாத் சாரே கான்டாக்ட் பண்ணி பார்க்குவோமா அப்படின்ட்டு கால் பண்ணேன் கோபிநாத் சாருக்கு. ஒரே ஒரு காலில் எடுத்து, சொல்லு தம்பி நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டுருக்கு, கபடி டீம்லாம் நல்லா போயிட்டேன் சார், ஒரு ஹெல்ப் பண்ணோம் சார் அப்படின்னேன். என்ன தம்பினேன், ஒரு 12 பேர் நாங்கள் சேர்ந்துருக்கோம் சார், எல்லாம் ஈரோடு, மதுரை, எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பிளேயர்ஸ் சார், என்னுடைய சார்பாக இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் ஃபீஸ் கட்டணும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னேன். ஃபீஸ் தானே கட்டணும், எவ்வளோனாரு, 12 பேருக்கு கட்டணும் சார் அப்படின்னு. ஒரு என்னைக்கு கட்டணும், நாளைக்கு கட்டணும் சார், லாஸ்ட் டேட்டுன்னு. சரி எங்கே இருக்க, ஆவடி, லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுனாங்க. அனுப்பிவிட்டேன். அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் கோபிநாத் சார் வந்து எங்களுக்காக ஃபீஸ் கட்டுறாருன்னு. விளாடாத தம்பி போ, அவரெல்லாம் பார்க்கவே முடியாது, நீ அவர் வராறாங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்ட அப்படின்னாரு. கண்டிப்பாக வராருன்னு சொன்னேன். உடனே போய் நீ போய் டிசியை பாருன்னாங்க. டிசியை போய் பார்த்தேன், சார் கோபிநாத் சார் வராராம் அப்படின்னு. கோபிநாத் சார் வராரா தம்பி, நாங்களே ஏற்கனவே அவரை பேசுகிறதுக்கு கூப்பிட்டோம், அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, நீ அவரை சாதாரணமாக கூப்பிட்றன்னே வந்துடுவாரா, போப்பா அப்படின்னாரு. அப்புறம் பசங்கிட்டலாம் சொன்னேன், என்ன தைரியத்தில் சார் சொல்லிட்டீங்கன்னு. கண்டிப்பாக அவர் சொன்னார்மா வரானி இருக்காரு அப்படின்னு. வந்து காரில் வந்துட்டார். அங்கே இருக்கிற காலேஜுக்காரங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே 12 பேருக்கு சார் மொத்த ஃபீஸை கட்டிட்டார், ஃப்ரீயாக படிங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, சஞ்சய் நீ கூப்பிட்டதும் வந்துட்டாரா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளானே சார், நான் கிராமத்தில் 3 வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவன் சார், எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் தெரியாது, அவர் ஒரு ஷோவில் பார்த்தேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், அதனால தான் கால் பண்ணோடனே வந்துட்டாருன்னு. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி 3 வருஷம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி ஃபீஸ் கட்டின பசங்களில் 4 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது திருப்பியும் யூனிவர்சிட்டியில் 12 பேர் பட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் 3வது வாட்டி ஆல் இண்டியா போகிறோம்.